Find the volume of a iron used to make a hollow cylinder of height 9 cm and whose internal and external radii are 21 cm and 28 cm respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த அயன் கேட்டிருக்காங்க. அந்த அயனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹாலோ சிலிண்டராக வந்து மேக் பண்ணுறாங்க. அதனுடைய ஹைட் கொடுத்துட்டாங்க. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலோ சிலிண்டர்னு சொன்னால் ஒரு சிலிண்டருக்குள்ளே ஒரு எம்டி பிளேஸ் இருக்கும். அதுவும் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். இதோட ஹைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரேடியஸ் வந்து சின்னதாக இருக்க ரேடியஸ் எடுத்துக்கணும் 21 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த பெருசாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ரேடியஸ் வந்து 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இருக்குல்லையே அது கேபிட்டல் ஆர் எடுத்துக்கணும். இருக்கிறதுலே பெருசாக இருக்கிற வேல்யூவை வந்து கேபிட்டல் ஆர் எடுத்துக்கணும். சின்னதாக இருக்கிறத வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கணும். ஓகே, வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர். வால்யூம்க்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மாலர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். அதாவது இருக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன, நமக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நமக்கு இங்கே 2 ஆர் வரதுனால கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அதாவது வால்யூமில் எப்பவுமே இந்த இடத்துல மைனஸில் வரும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூபிக் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 22/7 போட்டுக்கலாம். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னா 28 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னா 21 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் பார்த்திங்கன்னா நமக்கு 9 கொடுத்துருக்காங்க. கியூபிக் யூனிட்னால சென்டிமீட்டர் கியூப் போட்டுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள் 22/7 28 ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 8 8s are 64, பேலன்ஸ் 6 16 22 ஆகும். இந்த 16 பேலன்ஸ் 1 2 2s are 4 5 4 8 7 எவ்வளோ கிடைக்குது நமக்கு 784. அதே மாதிரி 21 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 2 2 4 1 4 4 எவ்வளோ கிடைக்குது 441 இன்ட்டு நமக்கு இங்கே 9 இருக்குது. ஓகே, இப்போ 22/7 இந்த 9 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 784ல் 441 மைனஸ் பண்ணால் 343 343 நமக்கு கிடைக்கிது. இப்போ பாருங்கள் 7 கியூப் தான் 343, அதை மறக்கவே மறக்காதீங்க. ஓகே, இங்கே ஒரு 7 இருக்கப்போ இது வந்து 2 தடவை நமக்கு கேன்சல் ஆகும். இப்போ 7 ஸ்கொயரில் இது கேன்சல் ஆகும். 7 ஸ்கொயர்னா 49. வேணா பாருங்கள் 1 டைம் இது பார்த்திங்கன்னா 4 7s are நமக்கு 28 வரும். ஏன்னா 5 டைம் போட்டோன்னா 35 மாறிடும். அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும் 6 இருக்கும். 63 வந்து 9 டைம்ஸ். பாருங்கள் நமக்கு 7 கியூப் வந்துருச்சா பாருங்கள். இது 7 இது 7 ஸ்கொயர் தான் 49. அப்போ 7 கியூப் வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 22 × 9 18 பேலன்ஸ் 1 18 19 ஆகும். இப்போ இது கூட 49 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 72 பேலன்ஸ் 7 81 இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்கா, அப்போ 88 ஆகும். பேலன்ஸ் 8. ஸோ 9 + 8 வந்து நமக்கு 17 ஆகும். இப்போ 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 32 பேலன்ஸ் 3 இருக்கும். 36 39 ஆகும். பேலன்ஸ் 3 இருக்கும். 4 7 ஆகும். அப்போ 2 10க்கு 0 பேலன்ஸ் 1 10 17 பேலன்ஸ் 1 9. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 9702 சென்டிமீட்டர் கியூப்னு வந்துடும். இங்கெல்லாம் அதை போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர்.